வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். கடலோர மாவட்டங்களில் மேலும் 3 நாட்களுக்கு மழை, சென்னை வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் பல பகுதிகளில் வடியாத வெள்ளம், சில பகுதிகளில் மட்டும் இயல்பு நிலை. சாதி மத மோதல்களை அனுமதிக்க கூடாது, டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை திருநாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தமிழக கடலோர மாவட்டங்களில் மீண்டும் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள தகவலில், தெற்கு அந்தமான் பகுதியில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் நாளை மறுநாள் 27ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொடர் கனமழை பாதிப்பிலிருந்து விடுபட்டு சற்றே இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது மக்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் மழை வெள்ள சேதங்களை மதிப்பிடுவதற்காக நாளை மத்திய குழு வருகை தரவுள்ளதாக முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாலான சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளன. தமிழக வெள்ள சேதம் குறித்து பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சுமார் 8481 கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். வெள்ள சேத பாதிப்பிற்காக முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் நிதி உதவி தர வேண்டும் என்று அவரது கோரிக்கையை ஏற்ற மத்திய அரசு 939 கோடி ரூபாயை ஒதுக்கி உத்தரவிட்டது. இந்நிலையில் தமிழக வெள்ள சேதங்களை பார்வையிடுவதற்காக மத்திய குழு நாளை வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை இணைச் செயலர் TVSN பிரசாந்த் தலைமையில் மத்திய வேளாண் அமைச்சகம், நிதியமைச்சகம் உள்பட அமைச்சகங்களின் பிரதிநிதிகள் அடங்கிய அக்குழுவினர் நாளை வரவிருக்கின்றனர். அதனையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெற்றது. சென்னை மாநகரிலோ தமிழகத்தின் பிற பகுதிகளிலோ இன்று குறிப்பிடும் அளவில் மழை எதுவும் பெய்யவில்லை. எனினும் வெள்ளம் வடியாத பகுதிகளில் மட்டும் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திங்கட்கிழமை இரவிற்கு பிறகு நேற்றும் இன்றும் மழை பெய்யவில்லை. தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு மழை பெய்யவில்லை. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் மட்டும் அதிகளவாக 100 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. அடுத்து மணிமுத்தாறு, அம்பாசமுத்திரத்தில் தலா 30 மில்லிமீட்டரும், திருச்செந்தூர் அறந்தாங்கியில் தலா 20 மில்லிமீட்டரும், ராமேஸ்வரம் குன்னூரில் தலா 10 மில்லிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. எனினும் சென்னை மாநகர், புறநகர் பகுதிகள், காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, கடலூர் மாவட்டத்தில் வெள்ளம் வெளியேறாமல் தேங்கி நிற்கும் பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்னமும் திரும்பவில்லை. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் சில பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளான பள்ளிக்கரணை மற்றும் பெருங்குடி ஆகிய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் ஏரி வெள்ளம் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளிக்கரணை, பெருங்குடி பகுதிகளில் ஒரு காலத்தில் 5000 ஹெக்டேர் சதுப்பு நிலங்கள் இருந்தது. ஆனால் இவற்றில் பெரும்பாலானவை ஆக்கிரமிக்கப்பட்டு வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு மேல் பெய்த கனமழையால் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள 54 ஏரிகளும் நிரம்பியுள்ளன. பள்ளிக்கரணை பகுதியில் நாராயணபுரம் ஏரி மற்றும் கோவிலம்பாக்கம் ஏரி நிரம்பியதை அடுத்து அவற்றிலிருந்து வெளியேறும் உபரிநீர் சதுப்பு நில பகுதியான கைவேலி பகுதிக்கு வந்து சேர்கிறது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த பெருவெள்ளத்தால் சாய்நகர், வெங்கடேஸ்வரா நகர், துர்கை அம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் பாம்பு, அட்டைப்பூச்சிகள் ஆகியவை வருவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதேபோன்று பெருங்குடி பகுதியில் உள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்கா பகுதியில் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு கடைக்கு போகிறதுக்கும் ஒரு இதுக்கு போகிறதுக்கும் இந்த தண்ணியில் எங்களால் போக முடியல. ஒரு குழந்தை குட்டி ஸ்கூல் வருது, இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பசங்க போகிறதுக்கு வழி இல்லை. அதிகாரி கேட்டால் என்னன்றாங்க, ஏமா புறம்போவில் ஏமா போய் இடம் வாங்கினேன்னு கேட்குறாங்க. நாங்கள் புறம்போவில் வாங்கி வச்சுக்கிறோம். அவன் பட்டாள தான் ராணு போட்டு விட்டான். அதிகாரியும் யாரும் வரலைங்க. இந்த பள்ளி கண்ணு ஒருத்தம் கூட வந்து எட்டி பார்க்கலைங்க.
இங்கேயாச்சும் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிஃபோராக பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு மேலே இருக்குது தண்ணி. கமர்ஷியல் லைனை வந்து டொமஸ்டிக்கு மாற்றி கொடுங்கன்னு 2 முறை ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் வந்தது கிடையாது. இப்போ பாருங்கள், தண்ணி ஏறிட்டே இருக்கிறதுனால கட் பண்ணி வச்சுருக்காங்க லைன். எங்களுக்கு தண்ணியும் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. சென்னை புறநகர் பகுதிகளான காஞ்சிபுரம் மாவட்டம், தாம்பரம் மற்றும் முடிச்சூர் பகுதிகளில் தேங்கியுள்ள பெருவெள்ளம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் உள்பட வேறு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் கடந்த 10 நாட்களாக மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக தாம்பரம் பகுதியை ஒட்டியுள்ள சிடிஓ காலனி, ப்ளூ ஜாக்கர்ஸ் காலனி, குட்வில் நகர், சசிவர்தன் நகர், பாரதியார் நகர், மதனபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 5000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக இந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மின் இணைப்பு இல்லாமல் மிகவும் அவதியுறுவதாக தெரிவித்துள்ளனர். மழைநீர் வடிகால்வாய் இந்த அளவுக்கு வடிகாலாமல் இருப்பதற்கு காரணம் மழைநீர் வடிகால்வாய் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதே என்று இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பேசிக் திங்ஸும் வாங்க முடியல, ஆஃபீஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே எங்களுக்கு பாதிக்கப்படுது. தண்ணி பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு இருந்தது, இப்போ இறங்குது. மெயினாக இபி கரண்ட் இல்லை, எங்களுக்கு கரண்ட் இல்லாமல் நாங்கள் சஃபர் ஆகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் பேசிக்காக இப்போ டேங்க்கில் தண்ணி இல்லை, யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தண்ணி இல்லை. இன்னையோட எங்களுக்கு இங்கே 3 ஃப்ளாட் மட்டும் இருக்கோம். இப்போ ஆஃபீஸ்க்கும் போக முடியல, பசங்களை வெளியும் கூட்டின்னு போக முடியல. பேசிக் நீட் பால், ரைஸு, வெஜிடபிள்ஸ் எதுவும் வாங்க முடியல எங்களால். ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு 5 ஃபீட் கிட்ட தண்ணி இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 1 ஃபீட் தான் குறைஞ்சிருக்கு. தண்ணி வந்துன்னே இருக்குது செம்பரபாங்கிலதுன்னு. அதனால் எங்களால் பேசிக் ஒர்க் எதுவும் பண்ண முடியல எங்களால். 60 அடியாக இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்வாய் 20 அடியாக குறையப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதும் தொடர்ந்து மழைநீர் வெளியேறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணமாக தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு இப்பிரச்சனையை தலையிட்டு உடனடியாக மழைநீர் வடிகால்வாயை அகலப்படுத்த வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக தாம்பரம் பகுதியை ஒட்டியுள்ள ப்ளூ ஜாக்கர்ஸ் காலனியிலிருந்து செய்தியாளர் மாரியப்பன். பூண்டி மற்றும் புழல் நீர்த்தேக்கங்களிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டாலும் கரையோர மக்களின் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர் இன்னமும் வெளியேறாததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல், பூண்டி, சோழவரம் உள்பட நீர்நிலைகள் சமீபத்திய கனமழையால் வேகமாக நிரம்பின. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததால் அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இதன் காரணமாக கரையோர மக்களின் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. தற்பொழுது வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டு பூண்டியிலிருந்து வினாடிக்கு 11,256 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அதேபோன்று புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 1050 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வெளியேறும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டாலும் கரையோர மக்களின் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர் வடியாமல் இருப்பதால் தொடர்ந்து 3வது நாளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். தண்ணி வந்து எங்கள் வீடெல்லாம் ஃபுல்லாக ரொம்ப போய் தண்ணியெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே கம்மியாக போய் தண்ணி வந்து எங்கள் வீட்டிலேருந்து தண்ணி வெளியேற்றத்துக்கு வழி இல்லை. எதுவும் பண்ணவில்லை. யாரும் வந்து இங்கே இது மாதிரி இருக்குன்ற சுச்சுவேஷனுக்கு யாரும் வந்து பார்க்கவே இல்லை. நாட்டில் நிலவும் சகிப்பின்மை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயார் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாளை தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்த சூழலில் கூடும் இந்த கூட்டத்தொடரில் தாத்ரி படுகொலை, சகிப்பின்மை விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதனையடுத்து கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. எந்த ஒரு பிரச்சனையையும் விவாதத்தின் மூலம் தீர்த்துக் கொள்ளலாம் என்று எதிர்க்கட்சிகளுக்கு அமைச்சர் வெங்கையா நாயுடு கோரிக்கை விடுத்தார். और जीएसटी के बारे में प्रधानमंत्री ने कहा, वित्त मंत्री सबसे बातचीत कर रहे हैं. उन्होंने अनुरोध किया और किसी के मन में कुछ शंका है तो उसको दूर करने के लिए सरकार तैयार है. सो कॉल्ड इंटॉलरेंस के बारे में भी चर्चा करने के लिए सरकार तैयार है और अन्य विषयों के बारे में भी चर्चा करने के लिए सरकार तैयार है और किसी विषय के बारे में चर्चा करने में हमको कोई संकोच नहीं है. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான சட்ட முன்வரைவு கொண்டு வரப்பட இருப்பதாக மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மிருகங்கள் வதைக்கப்படாத வகையில் கலாச்சார விளையாட்டுகளை அனுமதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். நடைபெறவிருக்கும் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் அமளி இல்லாமல் நடைபெற்றால் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான சட்ட முன்வரைவு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சகிப்பின்மை குறித்து மீண்டும் விளக்கம் அளித்த ஹிந்தி நடிகர் ஆமீர் கான் நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக தானோ தனது மனைவியோ கூறவில்லை என்று தெரிவித்துள்ளார்.
நாட்டில் சகிப்பின்மை நிலவுவதாகவும் அதனால் நாட்டை விட்டு வெளியேறலாம் என்று தனது மனைவி கூறியதாக நடிகர் அமீர்கான் தெரிவித்ததாக செய்தி வெளியானதை அடுத்து அதனை எதிர்த்தும் ஆதரித்தும் கருத்துகள் வெளியாகின. இந்நிலையில் தமது பேச்சு குறித்து விளக்கம் அளித்துள்ள அவர், நாட்டில் சகிப்பின்மை நிலவுவதால் நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக தானோ தனது மனைவியோ கூறவில்லை என்று தெரிவித்தார். சில சம்பவங்களால் நாட்டை விட்டு வெளியேற தனது மனைவி விரும்பியதாகவும் சகிப்பின்மை தொடர்பான கருத்து உறுதியாக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியன் என்பதில் தான் பெருமையடைவதாகவும் அதற்கு யாரும் சான்றளிக்க தேவையில்லை என்றும் அப்பொழுது அவர் குறிப்பிட்டார். ஒற்றுமைக்கு முன் உதாரணமாக விளங்கும் இந்திய மண்ணில் சாதி மத மோதல்களை ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது பற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். நம் நாடு பல்வேறு கலாச்சாரங்களையும் மதங்களையும் உள்ளடக்கியது என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாம் ஒற்றுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் எந்த வகையிலும் தீங்கு ஏற்பட அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றான இந்தியா 125 கோடி மக்களையும் சாதிக்க துடிக்கும் 65 கோடி இளைஞர்களையும் தன்னகத்தே கொண்டு மனித வளத்தில் உலகிற்கே தலைமை ஏற்கும் தகுதியை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு சுதந்திரம் அடைந்த முதல் 20 ஆண்டுகளில் தீவிரவாத குழுக்களின் குண்டுவெடிப்பாலும் மத கலவரங்களாலும் 11,731 பேர் பலியானதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், கடந்த 25 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் நடந்த முக்கிய குண்டுவெடிப்புகளில் 1,400 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக நல்லிணக்கத்தின் துணையோடு இந்தியா முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து பயணிப்பதாகவும், சாதி மதம் இனம் போன்ற எந்த சக்தியும் இந்தியன் என்ற ஒற்றுமையை சிதைக்க இடம் தரக்கூடாது என்றும், சாதி மோதல்கள் மத வன்முறைகள் வெடித்து வருவது வேதனை அளிப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். ஆயுதங்களால் சாதிக்க முடியாத எதையும் மனித நேயத்தால் ஒற்றுமையால் சாதிக்க முடியும் என்று மேலும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்திய மண்ணில் ஒருபோதும் சாதி மத மோதல்களை அனுமதிக்க கூடாது என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். கார்த்திகை தீபத் திருநாளை ஒட்டி புகழ்பெற்ற திருவண்ணாமலையில் மலை உச்சியில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்பட்டது. மகாதீபம் ஏற்றப்பட்ட காட்சியை லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்து பக்தி பெருக்கோடு பார்த்து வணங்கினர். இது பற்றிய விரிவான விவரங்களை திருவண்ணாமலையிலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மகாதீபமானது சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதாவது 2668 அடி உயரமுள்ள அந்த மலையின் உச்சியில் மகாதீபமானது சரியாக 5:55 மணிக்கு ஏற்றப்பட்டது. இந்த காட்சியினை காண்பதற்காகத்தான் காலை முதலே பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் காத்திருந்தனர். அந்த மகா காட்சியை பார்த்தபோது மக்கள் அருணாச்சலேஸ்வரர் அரோஹரா என்ற அந்த கோஷத்தை எழுப்பியிருந்தனர். காணும் இடமெல்லாம் பக்தர்களின் தலையாகவே காட்சி அளித்திருந்தது. அந்த மகா தீபமானது ஏற்றப்பட்ட பின்னர் பக்தர்கள் அனைவரும் அகல் விளக்கில் நெய் தீபமிட்டு தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். இன்று பௌர்ணமி தினமும் அமைந்துள்ளதால் பொதுமக்கள் அதாவது 14 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள அந்த கிரிவல பாதையில் கிரிவலத்தை மேற்கொண்டு வருகின்றனர். காணும் இடமெல்லாம் பக்தர்களின் தலைகளாகவே காட்சி அளிக்கிறது. 10 நாட்களாக நடைபெற்று வந்த அந்த மகா கார்த்திகை திருவிழாவானது இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இந்த மழையின் காரணமாக கூட பொருட்படுத்தாமல் பல ஊர்களிலிருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த தீபத்தை கண்டுகளித்து மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டதுக்காக நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்கள்களும் இன்னைக்கு 10ஆம் நாள் எங்கள் ஊரில் மலை மேலே அண்ணாமலையார் மலை வடிவமாக இருந்து மலை மேலே தீபம் இன்னைக்கு ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு மலை மேலே தீபம் ஏற்றின உடனே நாங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி இதை கொண்டாடினோம். மகா தீபத்தை பார்க்கும்போது தங்கள் வாழ்வில் எல்லா நலனும் வளனும் பெறுவதாகவே பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து எஸ் விக்னேஷ். தற்பொழுது தொடர்ந்து பெய்த மழையால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழகத்தின் பெரிய ஏரிகளில் ஒன்றான மதுராந்தகம் ஏரி நிரம்பி வினாடிக்கு 20,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக தெரியும் மதுராந்தகம் ஏரியை வேந்தர் டிவியின் கழுகு பார்வையில் இப்பொழுது காணலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரி என்பதுடன் தமிழகத்தின் பெரிய ஏரிகளில் ஒன்று என்ற பெருமையை பெற்றிருப்பது மதுராந்தகம் ஏரி. நீர்நிலைகளை அமைப்பதில் தீரா வேட்கை கொண்ட சோழர் மன்னர்களில் ஒருவரான உத்தம சோழரின் ஆட்சி காலத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவாக்கப்பட்டது இந்த ஏரி. உருவாக்கப்பட்ட காலம் தொடங்கி அடிக்கடி உடைப்பெடுத்து வந்துள்ள இந்த ஏரியின் கரை அவ்வப்போது உயர்த்தி பலப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஏறத்தாழ 2000 ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த மதுராந்தகம் ஏரியை நம்பி மதுராந்தகத்தில் 2853 ஏக்கரில் விவசாயம் செய்யப்படுகிறது.
மேலும் 18 கிராமங்களில் உள்ள 8262 ஏக்கர் நிலமும், இரண்டாம் போகத்தில் 1515 ஏக்கர் நிலமும், மூன்றாம் போகத்தில் 530 ஏக்கர் நிலமும் பாசன வசதி பெறுகின்றன. 1985ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி, அதாவது சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஏரி உடைந்தது. வினாடிக்கு சுமார் 30,500 கன அடி நீர் மட்டுமே கலங்கல் பகுதியில் வெளியேற முடியும் என்ற நிலையில் சுமார் 2 லட்சம் கன அடி நீரை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் ஏரி உடைவதை தடுக்க முடியவில்லை. கலங்களில் கரை அரித்து ஏரி உடைந்தது. உடனடியாக இரவோடு இரவாக இந்த பகுதியில் இருந்த மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். இந்த உடைப்பிற்கு பிறகு கரைகள் உயர்த்தப்பட்டன. இதையடுத்து இந்த ஏரியால் பயன்பெறும் கிராமங்களின் எண்ணிக்கையும் உயர்ந்தது. எனினும் ஏரியை தூர்வாரும் பணி முறையாக நடைபெறுவதில்லை என்றும் 1969ஆம் ஆண்டில் 2 நாட்கள் மட்டும் தூர்வாரப்பட்ட நிலையில் இதுவரை தூர்வாரப்படவில்லை என்றும் இந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஏரியை தூர்வாரிவிட முடியும் என்று அப்போது மதிப்பிடப்பட்டது. இப்போது தூர்வார வேண்டுமானால் 30 கோடி ரூபாய் தேவைப்படும் என கருதப்படுகிறது. மதுராந்தகத்தின் இன்னொரு பிரச்சனை ஆக்கிரமிப்புகள். நன்செய் நிலங்களில் வீடு கட்ட அனுமதிக்க கூடாது என்று 1985ஆம் ஆண்டே நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் சட்டவிரோத கட்டுமானங்களும் ஆக்கிரமிப்புகளும் இப்போதும் தொடர்கின்றன. ஏரி நிலங்களில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகள், உபரி நீர் செல்லும் கால்வாயில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகள் இவற்றையெல்லாம் அகற்றினால் இன்னமும் கூட நீர்பிடிப்பு அளவு உயர்வதற்கு வாய்ப்புள்ளது என கருதப்படுகிறது. மதுராந்தகம் ஏரி உடைந்துவிடும், நகர் மூழ்கிவிடும் என்ற வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வந்தாலும் அத்தகைய நிலை இனி ஒருபோதும் வர வாய்ப்பில்லை என்றே கருதப்படுகிறது. நீரை வேகமாக வெளியேற்ற 2வது கலங்கல் அமைக்கப்பட்டிருப்பதாலும் உபரி நீரை உயர்நிலை கால்வாய் வழியாக வெளியேற்ற முடியும் என்பதாலும் 26 அடி வரை உயர்த்தப்பட்ட கரைகள் உறுதியாக இருப்பதாலும் ஏரி உடைவதற்கு வாய்ப்பில்லை என பொதுப்பணித்துறையினர் தெரிவிக்கின்றனர். வெள்ளம் பெருக்கெடுத்ததால் கடைசியாக 30 ஆண்டுகளுக்கு முன் ஒருமுறை மதுராந்தகம் ஏரி உடைந்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் மதுராந்தகம் ஏரி நிரம்பியிருக்கிறது. மதுராந்தகம் ஏரியின் காட்சி கண்கொள்ளாததாக இப்போதும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தரையில் தவழும் கடலை போல. கனமழையால் அதிகரிக்கும் நீர்வரத்து. தமிழகம் முழுவதும் அணைகளில் நீர்மட்டம் உயர்வு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்து வருவதால் வால்பாறை மற்றும் ஆழியாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சமவெளி பகுதிகளில் குறைவான மழை பெய்ததாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வால்பாறை பகுதியில் உள்ள சோலையாறு அணை நீர்மட்டம் 98 அடியாகவும் ஆழியாறு அணை நீர்மட்டம் 116.8 அடியாகவும் உயர்ந்துள்ளது. பெருவெள்ளம் காரணமாக குரங்கு நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விரைவில் ஆழியாறு அணை முழு கொள்ளளவை எட்டிவிடும் என்பதால் அணை பகுதி முழுவதும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள அணைகள் நிரம்பும் நிலையில் உள்ளன. கிருஷ்ணகிரி அணைக்கு 1264 அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நீர்மட்டம் 51.55 அடியாக உள்ளது. அணையின் மொத்த அளவு 52 அடி என்பதால் அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் அப்படியே திறந்துவிடப்படுகிறது.
மாவட்டம் அமராவதி அணை வேகமாக நிரம்பி வருவதால் அதன் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பாம்பாறு மற்றும் அதன் துணை நதிகளில் வெள்ளம் வந்து கொண்டிருப்பதால் அமராவதி அணை வேகமாக நிரம்பி வருகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 7 அடி உயர்ந்துள்ளது. மேலும் வரதாமதி நதியின் நீர் அமராவதியின் துணை நதியான பாலாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 1511 கன அடி வந்து கொண்டிருக்கிறது. இதனையடுத்து அமராவதியின் கரையோர பகுதிகளான கல்லாபுரம், கொழுமம், தாராபுரம் உள்ளிட்ட இடங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திருமூர்த்தி அணைக்கு வினாடிக்கு 940 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 51 அடியாக உள்ளது. தற்பொழுது பாசனத்திற்காக வினாடிக்கு 843 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. மேலும் பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 9வது நாளாக பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. அணையின் முழு கொள்ளளவான 119 அடியில் தற்பொழுது 117 அடி நீர் நிரம்பியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி 2875 மில்லியன் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களின் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் யாரும் குளிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையின் காரணமாக திண்டுக்கல் மாவட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள வரதமா நதி அணை, பாலாறு, பொருந்தலாறு அணை, குதிரையாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 67 அடி உயரம் கொண்ட வரதமா நதி அணை நிரம்பிவிட்டதால் வினாடிக்கு 400 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த நீர் கோதைமங்கலம், நரிக்கல்பட்டி, கோரிக்கடவு போன்ற பகுதிகளுக்கு செல்கிறது. 65 அடி உயரம் கொண்ட பாலாறு, பொருந்தலாறு அணைக்கு வினாடிக்கு 418 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. 80 அடி உயரம் கொண்ட குதிரையாறு அணைக்கு வினாடிக்கு 200 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 71 அடியாக உள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 25 நாட்களில் 20 அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து தொடர்கிறது. கடந்த 1ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 56.6 இருந்த நிலையில் தொடர் நீர்வரத்து காரணமாக தற்பொழுது நீர்மட்டம் 70.19 அடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து 3619 கன அடியாக உள்ள நிலையில் பாசனத்திற்கான நீர் திறப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் அணை நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருகிறது. கர்நாடக மாநில மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டியுள்ளது. நீர்த்திறப்பும் குறைக்கப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் விரைவில் 100 அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை மேட்டூரிலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் நடராஜன். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாகவும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாகவும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணை இந்த 90 அடியை எட்டியுள்ளது. நீர் திறப்பும் நீர் வரத்தும் இதே நிலை நீடித்தால் மேட்டூர் அணை இன்னும் 10 நாட்களில் 100 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 வாரமாக பேஞ்சிட்டு இருக்க கனமழையினால மேட்டூர் அணைக்கு நீர் வரத்து அதிகமாக இருக்கு. மேட்டூர் அணையோட நீர் மட்டம் 90 அடியை தொட்டிருக்கு. மேட்டூர் அணையை பார்க்கும்போது கடல் மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு 10 நாள் இதே நிலை தொடர்ந்து நீடிச்சது அப்படின்னா 100 அடியை தொற்றுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வேந்த செய்திகளுக்காக மேட்டூர் அணையிலிருந்து TS நடராஜன். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் அகரம் பிஞ்சிவாக்கம் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் வெள்ளப்பெருக்கு காரணமாக உடைந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி வெளியேறி வருகிறது. இந்நிலையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அகரம் பிஞ்சிவாக்கம் சாலையில் உள்ள தரைப்பாலம் உடைந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பேரம்பாக்கம் காஞ்சிபுரம் சாலையில் கொண்டஞ்சேரி பகுதியில் உள்ள தரைப்பாலத்தில் மேற்புறம் உபரிநீர் வெள்ளமாக செல்வதால் அதன் அருகே உள்ள சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ள நிலையில் அருகிலுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக அப்பர் பவானி உள்ளிட்ட 13 அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இங்குள்ள அணைகள் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் மின் உற்பத்திக்கும் பயன்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்பட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அரசு அலுவலகங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வெள்ளத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்பட மக்களுக்கு சேவைகள் வழங்கும் பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் வெள்ள நீரில் மூழ்கின. இந்நிலையில் மாவட்டத்தில் வெள்ள நீர் படிப்படியாக வடை தொடங்கியுள்ளதால் பாதிக்கப்பட்ட அரசு அலுவலகங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் வர்த்தக பிரிவு தலைவர் பதவியில் தாம் தொடர்ந்து நீடிப்பதாக H. வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். வர்த்தக பிரிவு தலைவர் பதவியில் இருந்து H. வசந்தகுமாரை நீக்கப்பட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் நேற்று அறிவித்தார். புதிய தலைவரை நியமித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதுபற்றி சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வசந்தகுமார் தாம் பதவியில் தொடருவதாகவும் தம்மை நீக்கும் அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு மட்டுமே உள்ளதாகவும் தெரிவித்தார். எத்தனையோ முறை அவமானங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தந்தாலும் அதை நான் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனவே நீக்கம் செய்வதற்கு அதிகாரம் இல்லை. அதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியா காந்திக்கும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நான் தெரிவித்திருக்கின்றேன். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் வசந்த்குமார் நீக்கம் பற்றி பேச விருப்பமில்லை என்று தெரிவித்தார். வசந்தகுமாரை பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. நீடூழி வாழ்க. ஹைதியில் தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு. மீண்டும் போராட்டத்தில் குதித்த மக்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஹைட்டி நாட்டில் அதிபர் தேர்தலில் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்க மக்கள் பெரும் கலவரத்தில் ஈடுபட்டனர். கரிபியன் கடல் நாடான ஹைட்டியில் அக்டோபர் 25ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிபர் வேட்பாளர்களான மைக்கேல் மார்ட்லி 32% வாக்குகளையும், ஜூட் செலஸ்டீன் 25.2% வாக்குகளையும், மொயஸ்லான் சார்லஸ் என்பவர் 14% வாக்குகளையும் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி வேட்பாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து போர்ட் ஆஃப் பிரின்சஸ் நடைபெற்ற கண்டன போராட்டத்தில் நடுசாலையில் டயர்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. அரசிற்கு எதிராக போராட்டக்காரர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டம் அமைதியாக நடைபெற்றதாக கூறப்பட்டாலும் ஐடி காவல்துறையைச் சேர்ந்த அலுவலர் ஒருவர் போராட்டக்காரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக உறுதியளிக்காத தகவல்கள் தெரிவிக்கின்றன. போராட்டம் தொடரும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 215 ரன்களை எடுத்துள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 20 ஓவர்கள் மற்றும் ஒருநாள் தொடரை கைப்பற்றியது. 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 2வது போட்டி மழையால் சமனில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனால் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் 3வது டெஸ்ட் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள விதர்பா கிரிக்கெட் சங்க திடலில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 215 ரன்கள் எடுத்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக தொடக்க ஆட்டக்காரர் முரளி விஜய் 40 ரன்களும், ரவீந்திர ஜடேஜா 34 ரன்களும் எடுத்தனர். தென்னாப்பிரிக்க அணியில் அதிகபட்சமாக சுழற்பந்து வீச்சாளர் ஹார்மர் 4 விக்கெட்டுகளையும், வேகப்பந்து வீச்சாளர் மொக்கெல் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர்.
பின்னர் தனது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 11 ரன்களை எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடலோர மாவட்டங்களில் மீண்டும் 3 நாட்களுக்கு மழை, சென்னை வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் பல பகுதிகளில் வடியாத வெள்ளம், சில பகுதிகளில் மட்டும் இயல்பு நிலை. சாதி மத மோதல்களை அனுமதிக்க கூடாது, டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை திருநாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.